நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீஃபஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிளாஸ் ரூமுக்குள் நுழைந்து பெஞ்சில் உட்கார்ந்த உடனேயே வலிப்பு விடுகிறது. ஒரு கை ஒரு காலை இழுத்து கொண்டே பெஞ்சில் மீது சாய்ந்து அப்படியே கீழே விழுந்து உயிரும் பிரிந்து விடுகிறது. 9ஆம் வகுப்பு மாணவி உயிரிழந்த இந்த சிசிடிவி காட்சி தான் தற்போது வெளியாகி மக்களின் மனதை பதற வைத்து வருகிறது. வேலூர் மாவட்டம் லத்தேரி பகுதியை சேர்ந்தவர்தான் நந்தகுமார். இவர் வேலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் துணை வட்டார வளர்ச்சி அலுவலராக உள்ளார். இவரது மகள்தான் நிவேதினி, வயது 14. கேவி குப்பத்தை அடுத்த சென்னாங்குப்பத்தில் உள்ள தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில்தான் நேற்று மாலை மாணவியான நிவேதினி பள்ளி வகுப்பறையில் மயங்கி விழுந்ததாக கூறி கேவி குப்பத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மாணவியின் பெற்றோருக்கு தகவலும் கொடுத்துள்ளனர். தொடர்ந்து மாணவியை மேல் சிகிச்சைக்காக வேலூர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போதுதான் நிவேதினி பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து மாணவியின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மேலும் மாணவியின் உறவினர் அளித்த புகாரின் அடிப்படையில் கேவி குப்பம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது குறித்து மாணவியின் பெற்றோர் கூறுகையில், தங்களுடைய மகள் வலிப்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பள்ளியிலிருந்து தகவலும் கொடுத்தனர். பின்னர் விரைந்து சென்ற நாங்கள் மேல் சிகிச்சைக்காக வேலூர் கொண்டு சென்ற போது எங்களுடைய மகள் உயிரிழந்து விட்டதாகவும் கூறினர். மேலும் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பின்னரே எங்களுடைய மகள் உயிரிழப்புக்கான உண்மையான காரணம் என்ன என்பது தெரிய வரும் என்றும் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில்தான் மாணவியின் மரணம் குறித்து போலீசாரும் விசாரணையில் இறங்கியுள்ளனர். அப்போது கிளாஸ் ரூமில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவையும் ஆய்வு செய்தனர். அந்த வீடியோ காட்சியும் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அதில் கிளாஸ் வழக்கம் போல நடந்து கொண்டிருக்கிறது. ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். மாணவிகள் பெஞ்சில் உட்கார்ந்திருக்கிறார்கள். அப்போது நிவேதினி கிளாஸ் ரூமுக்குள் நுழைகிறார். தன் பெஞ்சில் உட்கார்ந்து கொள்கிறார். அதுவரை இயல்பாக இருந்தவர் திடீரென பக்கத்தில் உட்கார்ந்திருந்த மாணவியின் மீது மயங்கி விழுகிறார். உடனே பதறிய மற்ற மாணவிகள் என்ன ஏதென்று பார்ப்பதற்குள் நிவேதினிக்கு வலிப்பு விடுகிறது. கை கால்களை உதைத்தவாறே பெஞ்சிலிருந்து கீழே தொப்பென்று விழுகிறார். மற்ற மாணவிகள் ஓடிப்போய் நிவேதாவை தூக்குகிறார்கள். சுறுசுறுப்பாக கிளாஸ் ரூமுக்குள் நுழைந்த மாணவி அடுத்த செகண்டிலேயே வலிப்பு கை கால்களை உதைத்து கொண்டு கீழே விழுந்து உயிரை விட்ட இந்த சிசிடிவி காட்சி மக்களையே பதற வைத்து வருகிறது.